லாஸ்ட் டைம் நம்ம வந்து சொல்லியிருந்தேன் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்றேன்னு. ஏன்னா நான் ஒரு 10 டேஸ் முன்னாடி வந்து 10 டேஸ் முன்னாடி ஊருக்கு போயிருந்தேன். அதனால என்னால வந்து விளையாட முடியல. ஆனா அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டு எல்லாமே ஃபயர் ஆர்மர்ஸ்லாம் கூட இது லாஸ்ட் டைம் என் வாய்ஸ் கொஞ்சம் கோளாரா இருந்தது. இப்போ வாய்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நேர்ல என் வாய்ஸ் வீடியோ யாரு உங்களுக்கே தெரியும். நான் வேணா உங்க பவுண்டருக்கு கூட இருந்துச்சு. அதுவும் இல்லாம நான் வந்து நிறைய நிறைய பிடிக்கும். ஒரு சின்ன ஃபார்ம் அந்த கேட்டு டாக் நிறைய பிடிக்கும். சேடெல்லாம் ஒண்ணு மூணு வச்சுட்டு இந்த ஆர்மர் வந்து நான் இதான் எனக்கு ரொம்ப இருக்கிறதுலே பிடிச்ச டேவிட்ஸ். இவங்க எல்லாரும் பேருமே டேவிட். இவங்க எல்லாரும் பேருமே டேவிட் 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 எல்லாருமே டேவிட் டேவிட். ஓ டேவிட். நல்ல பேர் எல்லாருமே டேவிட். எல்லாருக்கும் இவர் நான் உள்ள வச்சிருந்தேன். உள்ள வைக்கும் போது இவர் மட்டும் என்ன பண்ணாரு, வெளியே வந்துட்டார். எப்படி வெளியே வந்தாரு ரொம்ப அதிசயம் தெரியும். இதை பார்த்தீங்களா, இதான் என் சவுண்ட் கொடி எல்லாம் இருக்குல்ல, கொடி 4-5 ஆரோலாம் வச்சிருக்கேன். அப்புறமா யூஸ் ஆகும். இதெல்லாம் நான் இந்த வில்லேஜஸ் கிட்ட இந்த ஆட்டையை போடுது. இது வந்து ஒருத்தன் வச்சிருந்தாங்க, அவன் எதுக்கு வச்சிருந்தானே தெரியல. அது யூஸ்லெஸ். அது எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல. தெரியாம இது செஸ்டுக்குள்ள போயிட்டு சாப்பாடு எங்கிட்ட இல்லையா? சாப்பாடு காலியா? சாப்பாடு பாத்தீங்களா, கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். போன் பிளாக்ஸ்லாம் நான் போயிட்டு எடுத்துன்னு வந்தேன். மைண்ட் பண்ணி நல்லா இருக்குல்ல. மைண்ட் பண்ணிருந்தேங்க. இந்த சாண்ட் வில்லேஜ் இருக்குல்ல, சாண்ட் வில்லேஜ்ன்ற பாருங்க, சாண்ட் பயம் இருக்குல்ல, டெசர்ட் பயம். அங்கே போகும்போது மைண்ட் பண்ண எனக்கு கீழே ஏதோ வருது. என்னடா வருதுன்னு நானும் வந்து அந்த இதை சொல்லுவாங்களேங்க, பிளாக் போயிட்டு தெரியல, டெரக்கோட்டான்னு நினச்சி டெரக்கோட்டானே கீழே வரல, வேற எந்த பேர் போன் பிளாக். இது போன்ல செஞ்ச பிளாக் வாங்க. இந்த பிளாக் வந்து நான் எதுக்கு எடுத்து வச்சிட்டேன்னா, அந்த 2-3 ஸ்டாக் எதுக்கு எடுத்து வச்சு சொல்லுவாங்களே, அதுவே ஏதோ சொல்லுவாங்க, போன்வீல் யூஸ் ஆகும். போன்வீல் யூஸ் பண்ணி நான் வந்து சும்மாவே இங்கே இது பண்ணேன். இதை பார்த்தீங்களா, ஃபார்ம்லாம் ரெடி பண்ணேன். இன்னொன்று இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் இது பண்ணிட்டேன். இங்கே 5 போட்டு ரெடி பண்ணிட்டேன். பேம்பு நான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் போனேன்னா அங்கே போய் ரெடி பண்ணேன். சும்மா சுற்றி பார்க்கலாம். சரி நாளைக்கு சுற்றி பார்க்கலாம். டாக் கேட் டாக் வச்சு ஸ்கெலிட்டன் உள்ள வராது. கேட் வச்சா க்ரீப்பர் உள்ள வராது. இது சும்மா ஒரு ஸ்டாச்சு மாதிரி நானே பண்ணேன். Respawn point set. யூடியூப் சேனலை நீங்க பார்க்கறது எனக்கு மேட்ரே இல்லை. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியுமா? 70. ஏன்னா நான் நேற்று தான் இல்லை முந்தா நேற்று தான் ஆரம்பிச்சேன். இறக்க மாட்டேன். அம்மா பாயா அந்த போர்ட்டல் நான் ரெடி பண்ணலாம் ட்ரை பண்றேன். நான் அந்த போர்ட்டல் நான் ரெடி பண்ண முடியல, ஏன்னு தெரியல. சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேட்ரான் கேமர்ஸ், ஜெடெக்ஸ் கேமர்ஸ், அவங்க எனக்கு ரொம்ப முக்கியம். தே ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். எப்படி சொல்றது, ரொம்ப சின்ன பையன். 10th தான் படிக்கிறேன். 10th படிச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது போயிடுச்சு. நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் ஒரு 10th படிச்சுட்டு நான் இதை பண்றேன். அதுக்காகவே நீங்க பாராட்டணும். 10th படிக்கிற பையன் பாத்தீங்களா, சும்மா ரூஃப் மாதிரி வச்சிட்டேன். ஏன்னா இப்போ ஒரு நார்மலான ஹவுஸ்னு வச்சுக்கோங்களேன், ரூஃப் இல்லாத என்ன ஹவுஸ்?
இப்ப மழை பெஞ்சா மேலே ஊற்றும்ல, மைன்கிராஃப்ட்ல ஊற்ற போகிறது இல்லை, ஊற்றும். ஆனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, சும்மா அழகாக்காக வச்சிருக்கேன். இந்த இடம் வந்து செஸ்ட்லாம் வச்சுக்கிட்டேன், உள்ள எதுவுமே இல்லை, எதுவுமே வைக்கணும். நான் கொஞ்சமான செஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சரியா, இதான் என் பேஸ், இப்போதைக்கு இதான் என் பேஸ்ன்னு வச்சுக்கோ. இதான் என் பேஸ். வந்த வந்தோடனே நான் வீடு கூட கட்டுவேன், அப்படி தான் கட்டிடுவேன். நான் கட்டுவேங்க, கட்டினா டிஃப்ரெண்ட்டாக கட்டுவேன். நான் கட்டுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வீடுனே சொல்ல முடியாது, அந்த மாதிரி கட்டுவேன். அது வீடுனே இருக்க, ஜஸ்ட் பெட்டு, 4 பெட்டு, இது ஒரு பேஸு, அந்த மாதிரி தான் கட்டுவேன். என் பேஸை பார்த்துருப்பீங்க, நான் எங்கேயாச்சும் வீடாக கட்டி வச்சிருப்பேன், வீடே கட்ட மாட்டேன். சாப்பாடுக்கு தான் இங்கே பஞ்சமே. ஆனும் ஆடு மாடுலாம் வெட்டுறேன், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் பேசாம களத்துல இறங்க வேண்டியதுதான், ஆட்டையை போட போறேன். இந்த வில்லேஜஸ் தான் நிறைய இது பண்ணுவாங்க, அவங்க நிறைய ஃபார்மிங் பண்ணிட்டு அதை ஒரு பிளாக் மாதிரி ஏய், இந்த நாய் இங்க இருக்கானா? கீழே பூனை அது, இந்த நாய் அப்புறமா பார்த்துக்கலாம். அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அதை ஒரு பிளாக் மாதிரி பண்ணி வச்சிருவாங்க, அது வந்து யூஸ் ஆகும். இங்க அது பாரு, இல்லையா? என்னடா ஊருது அந்த பிளாக் காணும், வீட் பிளாக் காணும். நிறைய பேர் மைண்ட் கிராஃப்ட் விளையாடுருப்பீங்க, நான் மைண்ட் கிராஃப்ட் பாட்லாம் இல்லை, செம ப்ரோ. ஆனா எம்எல்ஜி பண்ணி கேட்டேன், வீடு கூட பயங்கரமா கட்டேன். ஐயோ பொறுமையாயிட்டாங்க, பசிக்குதே. ரொம்ப பசிக்குது. அஞ்சாறு வாட்டி செத்துருப்பாங்க. நான் மைனிங் போகும்போது எக்கச்சக்கமா ஹெச்பி கிடைச்சது. செத்தவன ஹெச்பி எல்லாம் பாருங்க 5க்கு வந்துச்சு. மைனிங் பேஸ்க்கு வந்து கரெக்டா, மைனிங்க்கு நான் பேஸ் கிரியேட் பண்ணேன். அப்படியே ஒரு கேபிள் போய் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னால இப்ப போர்ட்டலுக்குள்ள போக முடியும், ஆனா நான் போர்ட்டலுக்குள்ள போக மாட்டேன் இப்ப. போறதுக்கு அதுக்கிட்ட பயங்கரமா பசிக்குது எனக்கு. ஆனா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சது. ஸ்டீவ் மண்டே, இவன் ஸ்டீவ் தாங்க, ஸ்டீவ் தான் நானே ஆல்ட்ரேட் பண்ணிட்டேன். சட்டை தான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாண்டா மண்டை, எனக்கு இந்த பாண்டா மண்டை பிடிக்கல, நான் பாண்டா மண்டையை மாத்திட்டா. நான் ஃபர்ஸ்ட்ல ஒரு மண்டை வச்சிருப்பேன், அது மண்டை இல்லை, ஜஸ்ட் ஒரு கண்ணாடி, அது மட்டும் தான் போட்டிருப்பேன். எனக்கு பாண்டா மண்டை பிடிக்கல. ஸ்கின்ஸ் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு ஏன் தெரியல ஸ்கின்ஸ் வைக்க முடியல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஹெட்வேர் மட்டும் ஊத்துற போறேன். இது ஹெட்வேர் நான் போடுது. இதான் எப்பவுமே சொன்ன ஃபர்ஸ்ட்லாம் நான் எப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் தான் மாத்திட்டேன். இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மண்டையில கோல்டன் ஆப்பிள் தெரியும், காமெடியா இருக்கும் பார்க்க, அழகா. கால் 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 புல். ஐயோ கால் வலிக்குதுடா ஃபுல் கால் வலிக்குதுடா ஃபுல். என் தம்பி காலில் போயிட்டு தூக்கி கஷ்டம். என்னடா அது? பேட் கஷ்டம் தம்பி, செம்ம வலி. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கேமிங் வர வெளியப்பட பேசுறதுல அவங்க கேட்காது, நான் கட் பண்ணிடுவேன். கட் பண்ண வேண்டாம். டேய் நான் வீடியோ சொன்னேன்டா, டேய் கட் பண்ற வீடியோ சொன்னேன்டா. டேய் நான் வீடியோ தானே சொன்னேன், தப்பா நினைக்காதடா. டேய் தம்பி, நான் வீடியோ தான் கட் பண்ண சொன்னேன். வேற ஏதோ நினைச்சு அதுன்னு போயிட்டான். வாய்ஸ் என்ன கட் பண்றேன், உங்களுக்கு கேட்காது. சரி, நான் போய் மைனிங் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? நிறைய உட் கலெக்ட் பண்ணலாம், ரிசோர்ஸஸ் ரொம்ப முக்கியம். இந்த பாருங்க, இங்க ஒரு எச்ச இருக்கு பாரு. எச்ச வாடா, எங்க அந்த எச்ச குட்டிலாம் நான் பார்க்க மாட்டேன். நான் அந்த குட்டினா வேற எதுவும் நான் குட்டி சொல்லப்பா. நான்
இவன் வேற சனியம் பிடிச்சவன் சோறு சோறுன்னு கத்தினே இருப்பான் சரி இருக்கும் ஒய்யோ இந்த மரமா இந்த மரம் waste. நான் இப்ப எதுக்கு மரம் எடுக்கிறேன் எனக்கே தெரியல சும்மா போற போக்குல எடுக்கிறேன் ஏய் இவ்வளவு பண்றேன் நான் ஒரு சரியானவங்க நான் சொல்றேன்ல நான் எப்படி சொல்றது ரொம்ப கேவலமா இருக்கேன் நான் 9 நாட்கள் விளையாடி இருக்கேன் 10 நாள் 9 நாட்கள் தான் விளையாடிருக்கேன். தப்பு இல்லாம எனக்குதான் தப்புல மயங்க போட்டு நான் குறுக்கு குறுக்கு தொட்டு தொட்டு போயிட்டேன் தொட்டு தொட்டு ஒரு நாளுக்கு தொட்டு போனா 8 நாள் தான் விளையாட்டுருக்கேன் 10 நாள் ஊர்ல அப்பா 8 நாள் பரவாயில்ல பில்ட் பண்ணேன் ஓகே அந்த அந்த மேட்டர் எல்லாம் விடுங்க இது பாத்தீங்களா இது வந்து நான் சாண்ட்விச் அந்த டெசர்ட் முதல் கிடைச்சது நல்லா இருக்குல்ல வாவ் ஹே ஹே என்னடா இது வம்சம் இருக்கீங்களா நான் நம்ம பரவாயில்ல நம்ம வெளியே போறேன் வம்சம் நான் வெளியே போகணும் ஏன்னா கேட்காதீங்க நான் வம்சம் வெளியே வர மாட்டேன் ஷேடஸ் ஒர்க் ஆயிடுச்சு ஈவி ஷேடஸ் ஒர்க் ஆயிடுச்சு ஈவி தான் இது ஈவி தான் ஓ ஓ இதான் ஈவியா இல்ல இல்ல எனக்கு ஈவி பிடிக்கல ஈவி பிடிக்கல கொஞ்சம் காண்டே தந்தா ஈவி எனக்கு பிடிக்கல ஏன்னா நான் வந்து இப்ப விஷயம் கிடைக்கும் பாருங்க இந்த ஸ்டேட்டஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா பிஃபோர் ஆஃப்டர் எது நட இருக்கு நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நல்லா பாருங்க இதுக்கு தான் ஸ்டேட்டஸ் வச்சேன் வானத்தை வானத்தை விடுங்க நைட் டைம் பார்க்கலாமா நைட் டைம் பார்க்கணும்னா இதை நான் பண்ணலாம் ஆனால் பண்ண நீங்களே கோச்சிங் பண்ணுறீங்களா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறதுக்கு தான் பண்ணுறேன் அதை திரும்பி மாற்றிடுங்க ஓகே கோச்சிங் போடு Set the time to 234000. வாவ் நைஸ் திரும்பி நான் ஆன் பண்ணிடுறேன் ஏன்னா தப்பு இது Set the time to 241000. சரி நான் ஷோ பண்ணுறதுக்கு மற்றபடி நான் இந்த கிரியேட்டிவ் மோட் இந்த இலைலாம் ஆடும் நல்லா பாருங்களேன் சரி விடுங்க இந்த ஷேடஸ் கொஞ்சம் சிம்பிள் ஷேடஸ் தான் பட் எனக்கு இது பிடிக்கும் ஏன்னா வாட்டர் கிரவுண்டு எல்லாமே அல்டிமேட்
சரி எனக்கு இப்ப அந்த கதையை விடுங்க. வீட்டு வளர்ந்துருக்கா பாக்குறேன். நிறைய வளர்ந்துருக்கு. இன்னும் வளரட்டும், எல்லாமே வளரட்டும். ஹே, நான் சொன்ன லூசு மென்டல் பையனா இருக்கும், சத்தியமா சொல்றேன். லூசு. நான் லூசு மென்டலா இருக்குங்க. சாரிங்க, என் தம்பி வந்தானா வெளியே தத்தி விட்டேன். எடுத்துக்கல அந்த காண்டி தூக்கி மூக்கலே போயிட்டான். டேய், அது ஒழுங்கா செஞ்சுட்டு போடா. டேய், நான் கேம் ரூமுக்குள்ள வரக்கூடாது எத்தனை சொல்லியிருக்கேன். கேமிங் ரூமுக்குள்ள சொல்லியிருக்கேன் நான் வரக்கூடாது. 10 வாட்டி வந்து சும்மா தான் என் தம்பி சொல்லுவேன். ஆனா எச்சக்கல எனக்கு ரொம்ப பிடிக்கும். விளையாட்டுக்கு ஆடிக்கிட்டு அதுக்கு நிஜமா எச்சக்கலையா உங்க நிறைய டிஃபரன்ஸ் பண்ண டிஃபரெண்டா இருக்கும். கையில நிறைய காரணம் இருக்கு. வாட்டர் பாத்தீங்களா, பாத்துருப்பீங்க மேல இருக்கவங்க. அந்த வாட்டரோட கிளியாரிட்டி மட்டும் கிறிஸ்டல் கீழே போனேன். அதுவும் ஒரு ரியாலிட்டி. ஏன்னா தண்ணி மேல ரொம்ப வெளிச்சமா கடலு கீழே ஆத்துல குளச்சேன்டா. இனிமே தண்ணி பக்கத்துல வரவேணா போரு. அரை ஆட்டை சொல்லணும், யாருதான் நினைச்சது. அரை ஆட்டை குளச்சு நான் ஹார்ட் கோர் கூட கிரியேட் பண்றேன். வேணா சொல்லுங்க, ஹார்ட் கோர் கிரியேட் பண்றேன். அம்மா ஹெல்த் காலி. எதையும் போயிட்டேக்கிறேன். இருங்க, நான் ஃபர்ஸ்ட்ல என் டார்கெட்டு அனிமல்ஸ் வேட்டை. எத்தனை மட்டும் வேட்டையாடுறேன் பாருங்க. வேட்டையாடி எல்லாத்தையும் வறுத்து சாப்பிடுறேன். கொஞ்சம் கஞ்ச பையனா இருக்கேன். அது மாட்டிக்கணும். படங்காயா வில்லேஜஸ் கிட்ட நிறைய சீட்ஸ் இருக்கு. அது ஏன்னு தெரியல. இதுதாங்க நான் சொன்னேன். வீட்டு போடுங்களா, வீட்டு பக்கத்தை எங்க வச்சிருக்காங்க. வீடு பக்கத்துல நிறைய போட்டுருக்கேன். என்னது சத்தியமா எனக்கு தெரியும். இது 1 2 இருங்க. நான் இதை இப்போ இது ஸ்டோன் பிளாக் கீழே போட்டேன். நம்பர் தெரிஞ்சு தெரியுது. தர மாட்டேன். நான் பொறுமையாயிடுவேனே. பரவாயில்ல, ஜம்ப் பண்ணி ஓடுறேன். ஹார்ட் கிடையாது. ஸ்லோ ஆயிட்டேன்.
ஸ்லோ ஆயிட்டு எங்க போறது பாக்குறீங்க? இப்ப நான் நிறைய இது பண்ணல. எனக்கு ஆட்டுக்கு வீட்டை மாத்துறேன். இப்போதைக்கு வேணா ஒவ்வொன்றா மாத்திக்கலாம். இப்போதைக்கு போடுவேன். போட்டு போட் தப்பு அண்ணனை விட்டு பாரு. தப்பு ஃபிஷிங் போட்ல போகும்போதே ஃபிஷிங் பண்றது எவ்வளவு சுகம். போட் ஃபிஷிங் பேர் பாத்தீங்களா? சீல்டு கலரு எதுவும் மாட்டல பாத்தீங்களா? எப்போ சீக்கிரமா வந்துட்டான். பயப்படல மீன். எனக்கு லக் ஆஃப் சி வேணுங்க. லக் ஆஃப் சின்னு ஒரு இது இருக்குமே. வருது லக் ஆஃப் சி பவு வர மாட்டேங்குது. பவுன்ற பாருங்க. ஃபிஷிங் ராட். ஐய என்னடா இது? பப்பர் ஃபிஷ் எல்லாம் வருது. இது வர மாட்டேங்குது. அந்த இடத்துல ஏதோ லக் இல்ல. பப்பர் ஃபிஷ்ஷா வருது. இன்னும் ஒரு வாட்டி பப்பர் ஃபிஷ் இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல இருந்து எடுத்துருவேன். இதுக்கு மீனே வராது போல. பக்கத்துல இருந்து வருது. இது ஏதோ சொல்லுவாங்கப்பா. சால்மன். மீன் வா. நம்ம டேர்ட்டில் பிடிக்கலாமான்னு கேளுங்களேன். நான் வேணா எத்தனை வரேன் டேர்ட்டில். ஜங்கிள் பைல் என்ன குத்தாங்க? என்ன பவுலா? என்ன நாய்க்கு என்ன பார்த்து நாய் மாதிரி இருக்கா சோறு போடுறதுக்கு? அந்த பவுலை தூக்கி அடிக்கிறானுங்க. எதுக்கு அந்த நாய்ங்க வந்து பவுலை தூக்கி அடிக்கிறாங்க? என்னடா சால்மன் கீழே இருக்கு, அதெல்லாம் வர மாட்டேங்குது. எதுவுமே வரல. வாங்கடா. ஏன்டா சீக்கிரமா எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் இந்த இடம் சரியில்லை, கொஞ்சம் வைக்கிறேன். இன்னைக்கு கிட்ட வந்துட்டா இல்லை கிட்ட வரான தூரம் போ. போதும், நைட் ஆயிடுச்சு. தெரியும் நான் என்ன கலப்பேன். சாரி, தப்பான ஏன் வந்து அவ்வளோ காண்டா இருக்கு. நான் ஏன் அப்படி பண்ணேன்? நான் ஏன் இப்படி இருக்கு? எனக்கு சும்மா எடுக்கு தான். ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டா ரொம்ப லென்த்தாக போகுது. ரொம்ப லென்த்தாக போனால் எனக்கு வீடியோ அலோவ் பண்ண மாட்டாங்க.
ஓகே, உங்க வீட்ல இருந்து வாய்ஸ் சொல்றது உங்களுக்கு